தாயை இழந்து விட்டு என் தந்தை பறிகொடுத்து விட்டு என் தங்கை பச்சில குழந்தை பால்மனும் மாறாத பிள்ளை அவளை எப்படி வளர்க்கப் போகிறேன் ஆண்டவா? இறைவா, இது என்ன கொடுமை ஆண்டவா? இந்த பாவியை இந்த உலகில் பிறக்க வேண்டும். தாயும் தந்தை பறிகொடுத்து பட்டவரம் அடைக்கின்றேன் ஆண்டவா. இந்த உலகிலே எனக்கு ஒருவர் இருந்த தாயும் தந்தையும் தாயும் பிறந்து விட்டார். தந்தை பிறந்து விட்டார். தந்தையும் ஆண்டு விட்டார். தங்கை பச்சில குழந்தை பால்மனம் மாறாத பிள்ளை. அவளை எப்படி வளர்த்து இந்த நாட்டை எப்படி ஆளப் போகின்றேன்? ஒரு மனிதனோட வாழ்க்கை எப்படி எல்லாம் பார்த்தாயா? என்னதான் மாடமாய கூட கோபுரம் எவ்வளவு இருந்தாலும் 29 நாடுகளுக்கு அரசாக இருந்தாலும் அந்த விதி என்பது ஒருவரை விட்டு வைப்பது கிடையாது. மண்ணானாலும் மாடோட்டு சின்னவனாக இருந்தாலும் அன்று பிறக்கும் பொழுது நாம் சிரசிலே இருந்த பிரம்மதேவன் அந்த விதி பயன்படி அவன் கடமை செய்து முடிக்கின்றான். ஆனால் மாநில மக்கள் எல்லாம் அவன் மீது படிக்கின்றார்கள். ஆண்டவா, இது என்ன சீதா? உனக்கு நீதி ஆகுமா? என் தந்தையை பறித்துக் கொண்டாயே எப்படி என்று அப்படி இருந்தாலும் இந்த உலகில மனிதன் வாழும்போது எப்படி வாழ்கிறோம் தெரியுமா? சொல்லுங்க ஐயா. ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி காட்டும் இந்த கூடி நாளை கூட்டை விட்டு ஆடி போனார் அது சேருமிடம்
வளர்க்க வேண்டும் என்றால் உடைய மனைவியாகி அலங்காரம் அலங்காரம் கூப்பிட்டு இந்த குழந்தை அலங்காரப்படுத்தி ஒப்படைத்து விட்டு இந்த நாட்டை நீங்க மணிபுரி சாட்டி ஆள வேண்டும். அப்படி குந்தன தேசத்தை ஆளக்கூடிய கோமகன் பெற்ற புதல்வி என் மனைவி அலங்காரி இருக்கின்றார். அவளை வரவழைத்து என் தங்கை ஒப்படைத்து ஒரு பெற்றெடுத்த தாய் தந்தை இருந்தால் ஒரு பெண்ணை எப்படி வளர்ப்பார்களோ மன்னமா வளர்க்க வேண்டும். ஆமா சென்று மனைவி வைத்துக்கொண்டு அப்படியே கேளுங்க. ராமலை மன்னவரும் இந்திராணி மாத ஒரு பெண் குழந்தை பெற்று அவருடைய மகன் நல்லத்தம்பிரத்தை கொடுத்து விட்டு இருவரும் ஆண்டுபடுத்தி விட்டாங்க. நல்லத்தம்பி ராஜனும் அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு நல்லத்தங்காடு பேர் வைத்து அவருடைய மனைவி அலங்காரத்தை கொடுத்து நாலோர் மேடியா பொய்து ஒரு வளர்க்கவும் இப்போது நல்லத்தங்கா கண்டிப்பரும் நீங்க மங்கப்ப நடந்து விட்டாங்க. இந்த நேரத்தில் நல்லத்தம்பி ராஜன் மனைவி விளக்கூடிய அலங்கார் நல்ல மப்பு மந்தாரமா மந்தாரமா கொலையும் கொத்துமா கொத்துமா சும்மா நச்சிருக்கிறமா ஃபிகர் பாக்குறது. என்ன இப்போ இதுதான் பெரிய பழமையை சொல்லுவாங்க. என்னன்னு கோண முஞ்சை கட்டின 100 வருஷம் வாழ்றதை விட வாழ்வதை விட உன்ன மாதிரி அழகான பொண்ணை கட்டின 5 நிமிஷத்துல செத்துலாம். நீ என்ன சொல்ற? ஏய் எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஏய் நான் யார்? என் அட்டை சேர்ந்தவர். நான் யாருடைய மனைவி? யாருடைய மகள்? எதற்காக செவநாடு வந்திருக்கின்றேன்? விளக்கம் சொன்னால் தெரியும். வா.